வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். வெல்கம் டு சுரேஷ் வெர்சடைல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தேனியில் இருக்கிற பழனி செட்டிப்பட்டிங்கிற ஊரில் தான் இருக்கிறோம். பழனி செட்டிப்பட்டியில் அணைக்கருப்பசாமிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இன்றைக்கி அந்த கோயிலை தான் விசிட் பண்ண போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பழனி செட்டிப்பட்டியில் மாருதி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும் மெயின் ரோட்லேயே. அது ஒட்டி இருக்கிற ரோட்டு வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா பழனி செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த வழியாக தான் நீங்கள் உள்ளே வரணும். இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ரொம்ப அருமையான இடம்னே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முல்லை பெரியார் ஆறு ஒன்று ஓடுது பக்கத்துலேயே. இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமே ஆறு ஓடுது. நடுவில் தீவு மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயில் ப்ரைவேட் லேண்டில் தான் அமைஞ்சிருக்கு. ப்ரைவேட் லேண்டில் அமைஞ்சிருந்தாலுமே பொதுமக்களுக்காக வழிபடுறதுக்காக அனுமதிக்கிறாங்க. நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஆற்றை கடந்து தான் நம்ம வந்து போயாகணும். இந்த ஆற்றுல இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. சம்மர் டைமுங்கிறதுனால தண்ணியே இல்லாமல் இருக்குது. தண்ணி இருக்கிற டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லேட்டராக நான் காமிக்கிறேன். இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமை சூழ்ந்த இடமா இருக்கும். நிறைய மரங்கள், அதே மாதிரி தோப்புகள் எல்லாமே சூழ்ந்து இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த அணைக்கருப்பணசாமியை பற்றி சொல்லணும்னா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, பழனி செட்டிப்பட்டிங்கிற ஊருக்கே ஒரு காவல் தெய்வமாக இவங்க இருக்கிறாங்க. இந்த கோயிலை உருவாக்குனவங்க தேவாங்கர் குல சமூகத்தை சார்ந்தவங்க தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழனி செட்டிப்பட்டிங்கிற ஊர் வந்து இந்த சமூகத்தினரால் தான் உருவாக்கப்பட்டது. ஒரு 300-350 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. நானும் இந்த தேவாங்கர் குல சமூகத்தை சார்ந்தவங்கிறதுனால பெருமைப்படுறேன். கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியார் டேம் பென்னி குயிக்னால் கட்டப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும். பழனி செட்டிப்பட்டி ஊரை உருவாக்கின தெய்வ திரு பழனியாண்டவர் செட்டியார் முல்லை பெரியார் அணை கட்ட பென்னி குயிக்கிற்கு 100 பொற்காசுகள் கொடுத்ததாட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த முல்லை பெரியார் ஆற்றுக்கு நடுவில் ஒரு செக் டேம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. 350 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செக் டேம் கட்டியிருக்கிறாங்க. அதுலேருந்து வர்ற பிரிஞ்சு வந்த தண்ணீர்னால தான் இந்த ஒரு தீவே அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஆற்று நீர் எல்லாமே பொதுப்பணித்துறையினால் தான் கண்ட்ரோல் செய்யப்படும். ஆனால் இதற்கு விதிவிலக்காக இந்த ஆற்று செக் டேம், அதே மாதிரி செக் டேம்லேருந்து வர்ற நீர் எல்லாமே பழனியப்பா பாசன பரிபாலன சபைங்கிற அமைப்பு அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதற்கான அதிகாரம் அந்த காலத்திலேயே, அதாவது 300-350 வருஷத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து செப்பு தகடு, அதாவது செப்பு பட்டயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நீர்நிலை, கோயில், இந்த இடங்கள் எல்லாமே வந்து ப்ரைவேட் லேண்டாக இருந்தாலுமே இந்த அணை கருப்பணசாமி முன்னாடி எல்லாருமே சமம். அதற்கனங்க தேவாங்கர் குல சமூகத்தினர் வந்து பொதுமக்களுக்கும் வந்து இந்த அணை கருப்பணசாமியை தரிசிக்க அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் இங்கே வந்து பொங்கல் வச்சு அணைக்கருப்பணசாமியை மனமுருக வேண்டிட்டு பலன் பெற்றுட்டு போகிறாங்க. இந்த அணைக்கருப்பணசாமியோட வரலாறும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 300-350 வருஷம் முன்னாடி ரொம்ப கடும் மழையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு வந்தது. வெள்ளப்பெருக்கு வந்ததில் கரைகள்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அந்த கரையே நிற்கலை. தன்னையே வந்து பலி கொடுத்து அந்த கரையை வந்து அடைச்சாங்க. அவங்க நினைவாக தான் இந்த கருப்பணசாமி கோயில் வந்திருக்குது. இந்த கருப்பணசுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிற பழனி செட்டிப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே இவர் தான் காவல் தெய்வம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்த நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சுற்றி ஆறு, சுற்றி பசுமை நிறைந்த மரங்கள், செடி கொடிகள், வெயிலே கீழே படாது. அந்தளவுக்கு வந்து பசுமை நிறைந்த இடம்னே இந்த இடத்த சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் மரங்கள் நிறைந்ததாகவே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பலதரப்பட்ட மரங்கள் இங்கே இருக்குது. தென்னை மரங்கள், பனை மரங்கள்லாம் நூற்றுக்கணக்காக இருக்குது. நாட்டு மரங்கள் நிறைய இருக்கிறதுனால எப்போவுமே குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டு இருக்கும். இன்னும் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிறு சிறு நீர்வீழ்ச்சிகள் 2-3 இருக்குது. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், மெயின் ஆற்றுலேருந்து ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது. அந்த செக் டேம்லேருந்து பிரிஞ்சு வர்ற தண்ணி இங்கே ஃபால்ஸாக கொட்டுது. அதாவது நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஆனால் இந்த வீடியோவோட எண்டில் இதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளவு அருமையாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதில் நாங்கள் எப்படி குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்கிற அந்த ஃபைல் வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஏரியாவை சுற்றி எல்லாமே வயல்வெளிகள், அதே மாதிரி காய்ந்த நிலங்கள் தான் இருக்குது. இந்த ஏரியா மட்டுமே பசுமை நிறைந்த இடமா இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம்னா ஏதோ நம்ம காட்டுக்குள்ளே தான் வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு அடர்த்தியான மரங்கள் பாருங்கள் சுற்றி. தேனி சுற்று வட்டாரத்தில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் சம்மர் டைமில் அந்த ஃபால்ஸில் எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. இந்த பழனி செட்டிப்பட்டி ஃபால்ஸில் மட்டும் தண்ணி அருமையாக வந்துக்கிட்டு இருக்கும். போன மாதம் கூட இந்த சின்ன ஃபால்ஸில் அருமையாக என்ஜாய் பண்ணி குளித்ததை நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஒரு டைம் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா திரும்பி போகிறதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம்னே இதை சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, அந்த காலி இடத்துல தான் நம்ம ஃபால்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது.
இதுவும் ஸ்மால் செக் டேம் மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாதனால ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. 1 மாதம் முன்னாடி வரைக்கும் தண்ணி நிறைய இருந்தது. 1 மாதம் முன்னாடி நான் எப்படி குளித்து என்ஜாய் பண்ணதை இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரில் நம்மளும் இருக்கிறோம். அதே மாதிரி நானும் இந்த சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்லும்போது மனசு ரொம்ப பெருமையாக இருக்குது. மெயின் ரோட்டில் இருந்து இந்த கோயிலுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதாவது ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த கோயிலை அடைஞ்சிடலாம். 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளேஸ் தான் ஃபால்ஸ் இருக்கிற இடம். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாதனால எந்த ஃபால்ஸுமே இல்லை. ஆனால் தண்ணி ஜாஸ்தி இருக்கும்போது இதில் நம்ம கடந்து போக முடியாது. அதுக்காக தான் சின்ன ஒரு பாலம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த பாலத்து மூலம் தான் நம்ம வந்து இந்த ஆற்றை கடந்து போக முடியும். இது முல்லை பெரியாருங்கிறதுனால தண்ணீர் வந்து எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும். இது பாசனத்துக்காக யூஸ் பண்ணுறதுனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் தான் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆற்று நீர் எப்போவுமே சுத்தமாக இருக்கிறதுனால துணி துவைக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த ஆற்றை யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இது என்ன தான் ப்ரைவேட் லேண்டாக இருந்தால் கூட பொதுமக்கள் பலனுக்காக இந்த ஆற்று நீரை யூஸ் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலையும் வந்து வழிபடுறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. யூஸ்வலாக நான் சென்னையிலேருந்து தேனிக்கு வரும்போதெல்லாம் இந்த கோயிலை விசிட் பண்ணி வழிபட்டுட்டு போவேன். ஸோ 1 வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.